திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கேசிப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ளது கோரன்கொம்பு என்ற கிராமம். இங்கு 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வனப்பகுதியில் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களது வீடுகள் ஓட்டையும் உடைசலுமாக காட்சியளிக்கின்றன. எனவே இவர்கள் அனைவருக்கும் புதிதாக வீடு கட்டித்தரப்படும் என சில ஆண்டுகளுக்கு முன் தமிழக அரசு அறிவித்தது. மேலும் பழங்குடி மக்கள் வசித்து வரும் வீட்டை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய வீடு கட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 2023ஆம் ஆண்டு கோரன்கொம்பு கிராமத்தில் புதியதாக 36 வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. தலா 5,72,000 ரூபாய் செலவில் அந்த வீடுகள் கட்டப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இதுவரை வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. இதனால் இன்று வரை கூரை வீடுகளிலும் குடிசை வீடுகளிலும் தான் அந்த பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். அது வனப்பகுதி என்பதால் விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும் இதனால் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஆரம்பம்லேருந்து இன்னும் அந்த வீடு கட்டி ஆரம்பம் பண்ணல, பூர்வம் குடிச்சாதான் இருக்குது. மாதிரி அதை இடிச்சு போட்டு புது வீடு நல்லா இருந்த வீட்டை இடிச்சு போட்டு கூட்டு போயிட்டாங்க. ஆனால் போனில் அந்த வீடு இடிச்சதை மேனிக்கதை இருக்கிறது இப்போ அதை கட்டி ஆரம்பத்திலே கட்டி விடுறோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிப்பாட்டி விட்டு போயிட்டாங்க. பாதி வேலை இருக்குது, பாதி வேலை அப்படி இருக்குது. வனவிலங்குகள் மட்டுமின்றி விஷ ஜந்துக்களும் அடிக்கடி வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாக தெரிவிக்கும் பழங்குடியின மக்கள் மழை காலங்களில் நிலைமை இன்னும் மோசமாகி விடுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வீடு வாசல்ல அந்த போறவங்க தத்து எடுத்துருக்காங்க, கட்டித்தாரம்னு சொல்லி அரசாங்கம் இன்ன வரைக்கும் கட்டல. எங்க வீடு பாதி வீடு கட்டியிருக்காங்க, பாதி வீடு கட்டல. நாங்க என்ன பண்றது ஏது பண்றது? அடிக்கிற மழையிலையும் காத்துலையும் நாங்க உட்காந்து போய் இப்படி இருக்கிறோம். கட்டியிருந்த வீட்டையும் இடிச்சு போட்டாங்க. இப்ப எங்க வீடு ஏறாம கிடக்கு. இதுக்கு உள்ளது அரசாங்கம் தான் எங்களுக்கு இதுக்கு எப்படியாச்சும் முயற்சி பண்ணி கட்டி தரணும். ஒரு 1.5 வருஷமா ஆச்சு வீடு கட்டி. அதுல பகுதி நின்றுருக்கு. இன்னும் வேலை செய்யற கொத்தனார் வேலை செய்ய மாட்டாங்க, ஓடி ஓடி போயிடுறாங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து சீக்கிரம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லது. எனவே அறிவிக்கப்பட்டபடி வீடுகளை விரைந்து கட்டிக் கொடுக்க வேண்டும் என பழங்குடியின மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அலட்சியத்துடன் செயல்பட்டு வரும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.